சொல்லுங்க சார். நீங்க வச்சுட்டீங்க. சரி சார். இப்ப 2மே வச்சிருக்கீங்க. ஆமா அதுவும் குறையில, இதுவும் குறையில ஆமா வச்சிருக்கீங்க. சார். இப்ப 2025 முடிஞ்சு 26க்கு வந்துட்டோம் சார். ஆமா. இனி அடுத்து ஒரு 10 வருஷம் நம்ம கொய்யா விவசாயம் கொண்டு போறீங்க. இப்போ உங்களுடைய ஒப்பீடு, உங்களுடைய பார்வை ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? உங்களுடைய ஒரு விவசாயியா அதுக்கும் இதுக்கும் பழங்கள் வரக்கூடிய எண்ணிக்கை, நோய் எதிர்ப்பு திறன்லாம் எப்படி இருக்கு? வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? இத கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது வியாபாரிங்க பொறுத்தளவு இது வரவேற்பு அதிகமா தான் இருக்கு சார். அப்படியாங்க சார்? டிமாண்ட்லாம் எதனாலங்க இருக்கு. சார்? எதனால? டிமாண்ட்லாம். ம். அது உள்ள விதைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இருக்கு. கொஞ்சம் கடிக்கிற தன்மை அதுக்கும் அது முன்ன ஃபர்ஸ்ட் அது இருந்துச்சு. இது இதுக்கு அடுத்தாப்புல இப்ப இத வந்துருச்சு. இப்ப நம்ம நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணோம். இப்ப ஆமா. டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நார்மல் ஃபோன் வந்து கொஞ்சம் ஆமா. கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா தன்மையா இருக்கு. நல்லா டேஸ்டாவும் இருக்கு. இனிப்பு அதிகம் இருக்காங்க இனிப்பு சார். அதிகமா இருக்கு. தைவான் பிங் கூட கம்பேர் பண்ணா இனிப்பு அதிகம் இருக்கு. இனிப்பு அதிகமா இருக்கு. கலர் எப்படிங்க சார்? உள்ள வந்து இப்ப ரெட்டா தான் இருக்குங்க. நல்ல ரெட்டா இருக்கு. இப்ப தைவான் பிங்ல ஒரு லைட் பிங்க் ஆமா. வரும். இல்ல டார்க் ரெட் 50 வரும். பைசா அளவுக்கு இருக்குன்னா இது ₹1 அளவுக்கு வருதுங்க. இல்ல கலர் எப்படிங்க சார் இருக்கு? கலர் நல்லா ஹெட்டா தான் இருக்கு. நல்லா ரெட்டிஷ் வருது. ரெட்டிஷா இருக்கு. அது மாதிரி ஏன்னா தைவான் பிங்ல பிளஸ் வந்து அட்வான்டேஜ் வந்து வச்சு விக்கிற தன்மை. ஏன்னா ஏன் அதை எல்லா வியாபாரியும் வாங்குனாங்கன்னா, ஆமா. இப்ப அர்க்காக்கரன்லாம் வந்து வச்சு விக்க முடியாது. ஒரு நாள் நல்லா கணிஞ்சிரும். தைவான் பிங்க ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுக்க முடியும். ஆமா. இப்ப இந்த ரகம் எப்படிங்க சார் இருக்கு? இது அதோட இன்னும் 1 நாள் 2 நாள் சேர்த்து வைக்கலாம். எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஆமா ஆமா. சோ அதுவும் நல்லா இருக்கு. ஆமாங்க. சரி. இப்ப ஈல்டுங்க சார், ஏன்னா அதுவும் முக்கியம் இல்ல விவசாயிக்கு. இப்ப தைவான் பிங்ல எப்படி ஈல்டு வந்து இருந்துச்சு? இப்ப இது 1 வருஷம் ஆகுது. ஆமாங்க. இதே 1 வருஷம் கண்ணே நீங்க வச்சிருப்பீங்களா தைவான் பிங்? ஆமாங்க. அத கம்பேர் பண்ணி இதுல எப்படி ஈல்டு இருக்கு? அதோட இது அதிகமா தான் இருக்கு சார். எப்படிங்க சார்? எத வச்சு இது சொல்றீங்க? எப்படின்னா அது ஒரு இலைக்கு 2 மூக்கு தான் வைக்கும். அதாவது ஒரு கிளைக்கு கிளைக்கு. இது அடுக்கடுக்கா வருதுங்க. வருது. லொட்டைனா அடுக்கடுக்கா வருது. சரி. அதாவது 2 தாண்டி வருது நமக்கு. ஆமாங்க. இப்ப இந்த கிளையெல்லாம் இங்க 2 வந்திருக்கு, இங்க 2 வந்திருக்கு. ஆமாங்க. தைவான் பிங் 2 மட்டும் தான் வரும். ஆமாங்க. அப்ப இதுல குறைஞ்சபட்சம் 4 எடுக்க முடியும். ஆமா. நாங்க கூட சொல்லாம 2 சொல்லுவோம். அது 2 கணக்குல வந்துச்சு. இது 4 கணக்குல வருது. 4 கணக்கு. அந்த விதத்துல ஈல்டும் அதிகம் வரும். வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. வந்திருக்கு. வருங்க. ரைட். இருக்கு.